பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்க வேத பகுதி எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 16, ஹீப்ரூஸ் சாப்டர் 2 verse 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த வசனத்துல அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ குறித்து. அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அவரை யாருக்கு கை கொடுக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார்? அவர் சிருஷ்டிச்ச தேவதூதர்களுக்கு அல்ல. தேவதூதர்கள் மனிதர்கள் காட்டிலும் வல்லமையுடையவர்களா இருக்காங்க, அழியாமையோடு இருக்காங்க. ஆனா அவங்களையும் நிறைய பேர் விழுந்து போனவர்களா இருக்காங்க. அப்படி ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னு கூட நம்ம அவங்கள சொல்லுவோம். அந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பப்படாமல் அவர்களையும் சற்று சிறியவர்களாக, அதாவது அந்த தேவதூதர்களையும் காட்டிலும் மனுஷர்கள் சிறியவர்களாக இருக்காங்க, அவங்களை மீட்டெடுக்க ஒரு சந்ததி, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை கொண்டு ஆண்டவர் மொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் பண்ணியிருக்காரே, அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. அப்படி தேவ தூதர்களை காட்டிலும் மனுஷர்கள் சிறியவர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதே அதிகாரம் 7வது வசனம் கூட காண்பிக்குது. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இந்த வசனம், அதுலயும் முக்கியமா இந்த அதிகாரத்தில் இருக்கிற 5, 6, 7 இந்த வசனங்கள் எல்லாமே சங்கீதம் 8வது அதிகாரத்துல ஏற்கனவே நம்மளுக்கு 4வது, 5வது, 6வது வசனமா கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தான் இந்த இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு ஒன்று காண்பிக்குது. என்ன? மனுஷன் தேவ தூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியவனாகவே படைக்கப்பட்டிருக்கான். தேவதூதர்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை மனுஷனுக்கு இல்ல. தேவதூதர்கள் ஆண்டவருடைய சஞ்சரித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த படியான இடத்துல மனிதர்கள் இல்ல. ஆனா அந்த தேவதூதர்களும் விழுந்து போகிறவர்களாகிறாங்க. அவங்களுக்கு உதவியா இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்படல. அவர்களை காட்டிலும் சற்று சிறியவர்களா இருக்கிற நமக்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த முதல் அதிகாரமும் 2வது அதிகாரமே அதை பத்தி தான் நம்மளுக்கு பேசுது. நம்மளை மீட்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை மனிதனா இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அந்த தேவ தூதர்களை ஒரு பணிவிடை ஆவிகளாக தான் வைத்திருக்கிறாரு. அப்படி நம் மீது அதிகம் பிரியம் கொண்ட தேவனா இருக்காரு. அவர் படித்த முதல் மனிதன் மூலமா பாவம் வந்திருக்கு. அதனால அவருடைய அந்த மனிதன் மூலமா நம்ம எல்லாருமே அந்த பாவத்திற்குள்ளாக போகக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு மீட்பு தேவைங்கிறத அறிந்து ஆண்டவர் அவர் அந்த தேவ தூதர்களை காட்டிலும் நமக்கு உதவி செய்ய தேவகுமாரனை மனிதனாகவே இந்த பூமியில பிறக்க செய்திருக்கிறாரு. அவர் மனிதனா பிறந்து ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் தாண்டி வந்து எல்லா சோதனைகளுக்கும் உட்பட்டிருக்கிறாரு. அதனால்தான் நாம சோதிக்கப்படும் போதும் அவர் நம்ம மீட்க வல்லவரா இருக்காரு. அதுதான் இந்த 2வது அதிகாரத்துல கடைசி வசனமான 18வது வசனம் காண்பிக்குது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படி நம்ம சோதிக்கப்படும் போது யாரால? பிசாசினால சோதிக்கப்பட்டு நம்ம வஞ்சிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்காரு. ஏன்னா பிசாசினால அவர் அநேகம் தரம் சோதிக்கப்பட்டவரா இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில், அதாவது மனுஷகுமாரன் அவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்த போது அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு. அது நிமித்தமாகவே நம்முடைய பாடுகளை அறிந்தவரா, நமக்கு கை கொடுத்த நமக்கு உதவுகிறவரா தேவன் அவரை நமக்காக அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு பரம ஸ்லாக்கியத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்திருந்தோம்னா நாம இந்த பாவங்களுக்குள்ளார ஓட மாட்டோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போக மாட்டோம். அவருடைய பேரன்பை உணர்ந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய அவர் கரம் நீட்டியிருக்காரு. தேவ தூதரிலும் சற்று சிறியவனா இருக்கும் போது நமக்காக அவர் கிருபை பாராட்டிருக்காங்கிறத அறிந்து அவரிடத்துல எவ்வளவாக நம்ம உண்மையா இருக்கணும் அதை உணர்ந்து கொள்வதற்காக இந்தப்படியான வசனங்களை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்பா, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக பறைக்கப்பட்ட எங்களுக்கு நீர் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் காண்பதற்கீங்க தகப்பனே. அந்த நித்தியத்தையும் அழியாமையும் சுதந்திரத்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவ
உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா பாடுகள் நிமித்தம் எல்லா உபத்திரவ நிமித்தம் அவரை கடந்து வர பண்ணி அப்பா அந்த சாத்தானின் சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்த அவர் தாமே பாடுபட்டதுனால எங்களுடைய பாடுகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிறவரா அவரை மாற்றிருக்கீங்க தகப்பனே. இவ்வளவாய் நீர் பாராட்டின தயவுக்கு அப்பா நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. தாவீது சொன்ன வார்த்தைகளை போல நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆனாலும் எங்களுக்கு கை கொடுத்து எங்களுக்கு உதவ எங்களுக்காய் அனுப்பின அவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து அப்பா அவருடைய நாமத்தை உயர்த்தி அப்பா உங்களுடைய வழிகளை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை எம்மட்டுமாய் நடத்துகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.